அதுக்கடுத்து இதே செய்தியை சொல்லும் பொழுது திருமதியில் இதே செய்தி வருகிறது. வரும்போது என்ன கடைசியில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு இடைச்சொற்களை ஒன்று நுழைச்சி விட்ருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலி வந்து என்னை சேர்ந்தவர், நான் அலியை சேர்ந்தவர், ஒஹுவ வலியு குல்லு மூமினின் மிம்பஅதி, எனக்கு பிறகு எல்லா மூமின்களுக்கும் அவர் தான் பொறுப்பாளர் என்றும் ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னார்கள்னு ஒரு ஹதீஸில் சேர்ந்து வரும். இதைத்தான் வந்து ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அலிக்கு தான் ஆட்சிங்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி தான் இந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டால், அவர் மேலோட்டமாக பார்க்கும்போதே அவராக எடுத்துக்கொண்டு தப்பு மாதிரி தெரிகிறது. ஆனால் கனிமத்துடைய சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது எனக்கு கிடைக்க வேண்டியதில் நான் அவருக்கு கொடுக்கலாம்ன்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட எந்த தவறும் இல்லைன்னு அவர் மீது ஒரு அவர் மீது உள்ள களங்கத்தை நீக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, இந்த இடத்துல என்ன சொல்லலை, அவர் தான் எனக்கு பிறகு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னதாக திருமதியில் என்ன இருக்க ஒரு ஹதீஸ் வருது. ஒஹுவ வலி, இந்த சம்பவத்தில் அலியெல்லாம் கோவிக்காதப்பா, ஏன் கோவிக்கக்கூடாதுன்னு கேட்டால், ஒஹுவ வலி குல்லி மூமினின் மிம்பஅதி, எனக்கு பிறகு ஒவ்வொரு மூமினுக்கும் அவர் தான் வலி பொறுப்பாளர் அப்படின்னா இந்த ஜனாதிபதினு அர்த்தம். எனக்கு பிறகு அவர் தான் மூமின்கள் அனைவருக்கும் பொறுப்பாளர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை இந்த சம்பவத்தோடு நுழைத்து வைத்திருக்கிறார்கள். இது கட்டுக்கதை. ஏன் கட்டுக்கதைங்கிறோம்னு கேட்டால், இது திருமதியில் வந்திருக்கிறது. இது குத்தைபா அறிவிக்கிறார். குத்தைபாவுக்கு யார் அறிவித்தார்னு கேட்டால், ஜாஃபர் இப்னு சுலைமான் அல் லுபை என்பவர் அறிவிக்கிறார். இவர் யார் என்று கேட்டால், இவர் வந்து நல்ல ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டால், இவர் ராஃபிசியா கொள்கை, இந்த ஷியா கொள்கையுடைய ஒரு பிரச்சாரகராக இருந்திருக்கிறாரு என்ற வகையிலையும், அபூபக்கர் உமரையெல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பார் என்ற ஒரு வகையிலையும், அதே மாதிரி வந்து இவர் வழியாக யஹ்யா இப்னு ஸயீத் அல் கத்தான் இன்னும் ஏராளமான பேர் அறிவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, இவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள். அதுபோக இவர் ஷியாவாக்காரராக இருந்தார் என்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் எல்லாம் இவரை பற்றி இருக்கிறது. இப்படி இருக்கிற காரணத்தினால இவர் அறிவித்தது அது ஷியா கொள்கையை தான் அறிவிக்கிறார். ஒரு ஷியா கொள்கைக்காரன்னு ஒருத்தர் வந்துட்டார்னு சொன்னால், அந்த கொள்கைக்கு ஏற்ப ஒரு ஹதீஸை சொன்னார்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர் அந்த கொள்கைக்கு ஏற்ப தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு கலீஃபா வந்து அலிதாங்கிறது ஷியா கொள்கை. அதுக்கு தகுந்த மாதிரி வாசகத்தை போட்டு இந்த சம்பவத்தில் வேறவங்க அறிவிக்கிறதுல இல்லை. இதே சம்பவத்தை மற்றவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த வாசகம் இல்லை. இவர் அறிவிக்க மோட்டிவ் செய்கிறார். அந்த நடந்த சம்பவம் மெய்யான சம்பவத்தில் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் மீது களங்கத்தை தான் தொடச்சாங்களே தவிர பெரிய நற்சான்றுலாம் கொடுக்கவில்லை. இவர் நற்சான்று எந்த மாதிரி நற்சான்று, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அலிதாங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கிறார்ல. அது போக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு யாரையும் நியமிக்கலேண்டே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெளிவான ஹதீஸ் அதுக்கு மாற்றமாக இருக்குது. இந்த ஹதீஸ் சரியானதாக இருக்கும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு அலிதான் நியமிச்சிட்டாங்கல்ல, அப்போ அலியை தேர்ந்தெடுக்கலை? இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் அனைவரும் அலியை தேர்ந்தெடுத்திருப்பாங்களே. அலியை இந்த ஹதீஸை சொல்லி நினைஞ்சிருப்பார், என்னை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருப்பார். அவர் வந்து எனக்கு தான் தகுதி இருக்குன்னு நினைச்சேன்னு தான் சொல்லி அது பின்னாடி வருது. நான் நினைத்தேன் என்று சொன்னாரே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்குன்னு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல என்பது தான் அலியே சொன்ன விஷயம். அதுக்கெல்லாம் மாற்றமாக இருக்கிறதுனால இந்த செய்தி கட்டுக்கதை. இதில் வந்து அலி வந்து கனிமத்து பொருளை வந்து அதிகமாக எடுத்துக்கொண்டு அவருக்கு பங்கு வைக்கும் வந்து எடுத்துக்கொண்டார் என்கிற ஒரு செய்தியில் களங்கம் வருது அவர் மீது. அந்த களங்கத்தை ரசூலுல்லாஹ் நீக்கினாங்க என்ற அளவுக்கு உண்மையை தவிர, இவர் தான் மூமின்களுக்கு தலைவர்னு சொன்னார்கள் சொருவியிருக்கிறாங்கல்ல திருமதியில், அந்த ஹதீஸ் சரியில்லை. ஏன்னு கேட்டால், இது வந்து மற்றவங்க சொன்னதுக்கு மாற்றமாக அவர் அறிவிக்கிறாரு. ஷியா கொள்கைக்காரர் இருக்கார், செய்தியும் ஷியாவுடைய கருத்தை சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அலியை நியமிக்கலைன்னு அலியே சொல்லிட்டார். எனக்கு ரசூலுல்லாஹ் எந்த ஒரு வசியத்தையும் செய்யலை, அது பின்னாடி வரும். அவர் ஆசைப்பட்டார் தவிர பதவிக்கு, என்னை ரசூலுல்லாஹ் நியமித்தாங்கன்னு அவரே வாதிடவில்லை. எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நாங்கள் நினச்சோன்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தான். அதனால் பல ஆதாரப்பூர்வமான செய்திக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது ஒன்றும். அடுத்தது அவருடைய சம்பவத்தில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால்,